சரி, இப்பொழுதும் ஃப்ரீடா டீச்சர் அவருடைய சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னையும் உங்களுக்கு முன்பதாக நிறுத்திய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுக்கு முன்னால் நான் கடைசியாக வரும்போது பிரதர் ஸ்டான்லி பிரின்ஸுடைய லாஸ்ட் மெசேஜ், ஸோ அவங்க எப்போவுமே ஜோமுன பிறகு பிரதர் சொன்னாதான் நீங்கள் வாங்கன்னு சொன்னாதான் மேலே வருவோம். ஆனால் அன்னைக்கு என்ன அறியாமல் மேலே வந்தேன். அப்போது பிரதர் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கதை என்னால் பார்க்க முடியல. ஸோ வாணியுடைய சன் அமுக்கி அந்த பெயினில் அப்பா ஐயான்னு இந்த இடத்துல உருண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நான் இங்கே லாஸ்ட்டாக பார்த்தது. அது பிறகு ஹி இஸ் நோ மோர். ஸோ தட் இஸ் காட்ஸ் பிளான். வி கான்ட் கொஸ்டின் காட். அது கடவுள் சித்தம், நம்ம கேட்க முடியாது. நவ் ஐ ரியலி தேங்க் காட். நான் ரீனா ஆண்ட்ரூஸ்க்கு சீக்கிரமாக பேபி பிறக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜோம் பண்ணியிருக்கேன், அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க ஒரி பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியும். ஸோ அந்த டெலிவரி ப்ரொசீஜர் அவங்க ரொம்ப கேஷ்க்கு திணறினாங்கன்னு தெரியும். ஆனால் கடவுள் என்கிட்ட இடைப்பட்டுகிட்டே இருந்தார். அப்போ நான் சொன்னேன், காகத்தை கொண்டு போஷிப்பார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டதுங்கிறது கர்த்தர் அறிவார். And that I thank God that for the wonderful Jesus Ministries, the new arrival of Princess Wonderling. Wonderling பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் பேரை சொன்னோன்னா அவள் உற்சாகமாக ஆள ஆரம்பிக்கான். ஸோ எல்லாம் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. இது என்ன ஆடுது? அதுக்கப்புறம் ஒன்று அவங்ககிட்ட கொடுக்கும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றாலும், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றாலும், கர்த்தரே என்னோடிருந்து பத்திரமாய் காத்திடுவார். கர்த்தரே என்னோடிருந்து பத்திரமாய் காத்திடுவார். நானஞ்சே என் இயேசு என்னோடிருப்பதா. நானஞ்சே என் இயேசு என்னோடிருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றாலும், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றாலும், கர்த்தரே என்னோடிருந்து பத்திரமாய் காத்திடுவார். கர்த்தரே என்னோடிருந்து பத்திரமாய் காத்திடுவார். நானஞ்சே என் இயேசு என்னோடிருப்பதா. நானஞ்சே என் இயேசு என்னோடிருப்பதா. எனக்கு நான் இங்கே வந்த பிறகு லாஸ்ட் இயரில் மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் அதிகம்.
மே 24, 2024ல் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட். ரொம்ப ஸ்லோவாக போகிறேன், ஜோம்னிட்டு பாட்டு பாடிட்டு தான் போகிறேன். ஸோ ஐ காண்ட் கொஸ்டின் காட், வி ஹவ் டு சப்மிட் அவர் செல்ஃப். நம்ம வந்து கடவுள்கிட்ட ஏன் எனக்கு நடந்ததுன்னு கேட்க தகுதி இல்லை. அவர் நடத்தின பாதையில் நம்ம கடந்து சென்று தான் ஆகணும். மே 2024ல் I was met with an accident and silencer wound in my right leg. Silencer wound வந்து என்னுடைய ரைட் லெக்கில் இருந்தது. அப்போது எல்லாரும் சொன்னாங்க சைலன்சர் woundனா ரொம்ப கஷ்டம், சீக்கிரம் ஆறாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, சின்ன பொக்கலம் இருந்தது. ஸோ எந்த வெஹிக்கிளில் வச்சு நான் கீழே விழுந்தனோ அதே வெஹிக்கிளை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சாட்டர்டே நான் ஆக்சிடெண்ட் ஆனேன், மண்டே ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. டியூஸ்டே நான் வந்து சர்ச்சுக்கு அதே பைக்கை போயிட்டு சோஸ்திர காணிக்க வச்சுட்டேன். இது எதுக்கு எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க சைலன்சர் மூடுனா க்யூர் ஆகாதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. அதனுடைய விளைவு வெனஸ்டே நைட்டில் தான் தெரிஞ்சுது. ஸோ அப்போது என்ன அறியாமலே அந்த கட்டி உடஞ்சிட்டு அது. ஸோ என்னால் அந்த பெயின் தாங்கவே முடியல, எப்படி சொல்லன்னு தெரியல. ஸோ அதோட நான் ஒர்க்கிங்காக இருக்கனால ஸ்கூலுக்கு நான் போக வேண்டிய நிர்பந்தம், நான் போய் தான் ஆகணும். ஸோ ஐ காண்ட் ஈவன் வாக், என்னால் நடக்கவே முடியாது. ரொம்ப பெயின்னா அது சஃபர் பண்ணவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஸோ என்ன செய்யறது பொறுமையாக இருந்தேன். ஸோ இப்போது ஆக்சிடெண்ட் ஆகி 1.25 வருஷம் ஆகியும், ஸோ பிகாஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் I have to resign my job voluntarily. என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே வந்தேன். ஸோ ஐ asked God so many questions. why accident, why VRS. நான் வந்து கடவுள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆக்சிடெண்ட் ஆனதுனால தானே நான் விஆர்எஸில் வர வேண்டியதாச்சு, ஏன் கடவுளேன்ட்டு. நோ ஆன்சர். அப்போ நான் அப்படி ஜோம்னிட்டே இருந்தேன். கடைசியில் நான் எப்படி ஸ்கூலுக்கு நடந்து போனேன்னா, எனக்கு ரூம், இப்போ நான் இங்கேருந்து வரும்போது கூட வாணி பொண்ணு ஹெல்ப்போடு தான் வந்தேன். ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆன பிறகு எனக்குள்ளே ஒரு பயம், நான் விழுந்துருவேன்னு சொல்லிட்டு. அப்போ இதே ஸ்டெப்பு தான் எப்பவும் ஏறி இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஏறும்போது எனக்கு மலைப்பா தோணுது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஃபியர் அண்ட் தட் ஐ காண்ட் ஏபிள் டு வாக் வந்து என்னை இன்னுமே ஸோ என்னை பயப்படுது. ஸோ இங்கேருந்து நான் ஈஸியாக நடந்து வந்திருக்கலாம், ஆனால் வான்னு வாணியை பிடிச்சிக்கிட்டேன், வாணி பொண்ணேன். ஏன்னா அப்போ தான் என்னால் நடக்க முடியும். கடைசியில் நான் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது ஒரு அதாவது எங்கள் சார் வந்து பைக்கில் ஸ்கூல் கேட் வரைக்கும் கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக வெஹிக்கிள் எல்லாம் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் நின்றணும், யாருடைய வெஹிக்கிளும் ஸ்கூல் வாசல் வரைக்கும் விடக்கூடாது, ஏன்னா பிள்ளைங்க வந்து போகிற இடம். ஸோ அதில் இறங்கி என்னுடைய திங்ஸை பிடிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை ஒடி வருவான், வாலண்டியர்ஸ் ரெடியாக இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு பிள்ளை வருவான், அப்படி இல்லாட்டி அடுத்த பிள்ளை வருவான். அந்த பிள்ளைய ஷோல்டரில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் போவேன். ஈவன் ஃபார் டாய்லெட்டு அந்த வாசல் வரைக்கும் அவள் வருவான். அப்போ ஸ்டாஃப் ரூமில் வந்து அப்போ நிறைய பேர் என் கண் கூட. ஸோ பிஎட் பிள்ளைகளெல்லாம் ட்ரெயினிஸ் யார் என் கையில் கிடைக்காங்களோ, யார் எனக்கு அந்த நேரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். அப்போது என்னுடைய கோவர்க்கர் who is working since 1990, 90லேருந்து என் கூட ஒர்க் பண்ண ஆள், நான் ஒரு பிஎட் ட்ரெயினி ஹெல்ப்புக்கு வர்றதை பார்த்து சிரிக்கும் போது என்னால் அதை தாங்கவே முடியல. நான் அதை எந்த விதத்துலையும் வெளி காமிக்கவே இல்லை. நம்ம வந்து நடக்க முடியக்கூடிய சூழ்நிலையில் யாரையாவது ஹெல்ப்புக்கு தேடுவோமா? இது கூட தெரியாதா? என் கூட 90லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வருஷம் வந்து 24 நான் வெளியே வர்ற நேரம். அப்போ என்ன உலகம், அதாவது இந்த உலகத்தையே என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. இதுதான் உலகங்கிறத இப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு வர்றேன். அதாவது பாடுகள் தான் நம்மளை வந்து உருவாக்குது. கடவுள் வந்து சில பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார். அப்போது வந்து ஒய் வேற ஒன்றுமே வேண்டாம். இப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. ஸோ ஜூன் 26 பிரதர் ஆண்ட்ரூக்கு ஃபோன் பண்ணுறேன். ஐ காண்ட் ப்ரே, ஐ காண்ட் ரீட், ஐ காண்ட் டூ எனி திங், யூ ப்ளீஸ் ப்ரே. என்னால் பைபிள் வாசிக்க முடியல, ஜோம் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு. அதுக்கு என்ன பதில் வந்திருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க?
ஆ நீங்களே பண்ணுங்க. நான் சொல்றேன் எனக்கு பண்ண முடிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னு. ஏக்கா உங்களுக்கு பண்ண முடியாட்டி 20 சாங் நீலோன்லே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு வந்து என்னுடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நான் அழுதுகிட்டே பண்ணேன். ஸோ கடவுளை நாம மகிமைக்காக சொல்கிறேன். ஐ டுக் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிப்ரெஷன். இந்த பிகாஸ் ஆஃப் விஆர்எஸ் ஆக்சிடென்ட் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு பிஸ்காக இருந்துட்டு எனக்கு ஐடியலாக இருக்க பிடிக்கல, பொழுது போகாது, என் வாட்டு படுத்து கிடப்பேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன். எதுக்குன்னு என் வாட்டு யோசிச்சே இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய மேடம், அவங்க எனக்கு ப்ரொஃபஸர். அவங்க ஃபோன் அடித்தா கூட ஐயோ எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பேசிட்டு எப்போ செல்லை வைக்கலான்னு நான் நினைப்பேன். அவங்களுக்கே தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க ஃபீடா சரியில்லைன்ட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவாங்க. ஆனால் என்னுடைய கடினமான சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஒரு சிலர். அதுக்காக வேடிக்கை பார்த்தது, என் கண் முன்னாலே கமெண்ட் அடித்தது இன்னும் எனக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் மாதிரி என் மனசுக்குள்ளே இருக்கு. அந்த நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ண என்ன, அதாவது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க பிரதர் சார்லஸ், பிரதர் ஆண்ட்ரூஸ், ரீனா, அப்புறம் மிஸ்ஸஸ் சார்லஸ், எனக்கு பேர் தெரில. அப்போ வந்து ஸோ அவங்க வர்ற நேரம் கதவு திறக்கும் போது சம்படி இஸ் கம்மிங் தெரியும். இது ஆடிக்கிட்டே இருக்கு, நானே உடச்சிடணும் என்னதான் தெரியல. ஸோ அப்போ ஒரு நேரம் நான் சும்மா தூங்க வராட்டியும் சும்மா படுத்து யோசிச்சிட்டே இருப்பேன். ஸோ திடீர்னு சார்லஸும் மிஸ்ஸஸ் சார்லஸும் வந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட்டு ஷி ஒன்ட் டூ எனி ஒர்க் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க ஏக்கா டீச்சர்னா நீங்கள் பிரிஸ்காக தானே இருக்கணும். நாங்கள் பிரிஸ்காக தான் இருப்போம், ஆனால் அந்த சூழ்நிலை என்னை அப்படி பிஹேவ் பண்ண வைத்தது. ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்த wonderful Jesus ministry family members, each and everyone, I thank God. ஏன்னா அவங்க அம்மா வந்தாங்க. ஸோ அவங்க கூட என்னக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் உங்களுக்காக ஃபேமிலியாக ப்ரே பண்ணுறோம், மீட்டிங்ல எல்லாம் பண்ணுறோம்பாங்க. யார் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஒன்றுமே ஒர்க் ஆகலை. ஆனால் பிரதர் ஆண்ட்ரூஸ் கொடுத்த கைடன்ஸ், அது வந்து கடவுளை சித்தப்படி அவங்க என்னை வழி நடத்தினாங்க. நான் ஜோம்னுங்கம்பேன், கடைசியில் 2 பேருக்கும் கிளாஷ் ஆயிரும். அப்போ சொல்லுவாங்க ஏக்கா நான் உங்களை திட்ட வைக்கிறீங்களே அப்படிம்பாங்க. அதாவது அவங்க என்ன திட்டினாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நேரம் நான் ஃபோன் பண்ணுவேன், அப்போ நீ இப்படி திட்டுறிய, உன்னை எப்படி கால் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எவ்ரி ஒன் சப்போர்ட்டட் மீ இன் த ப்ரேயர்ஸ். ஸோ ஐ தேங்க். நான் நினச்சிட்டு வந்தது ஒன்று, பட் காட் இஸ் லீடிங் மீ இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ ஐ தேங்க் பிரதர் ஆண்ட்ரூஸ். அதாவது அவங்களுடைய எப்படி சொல்கிறதுன்னா, மெசேஜ் வந்து கடினமாக இருக்கும். யாருக்காகவும் முகஸ்துதி கிடையாது. செய்யினா செய், கடவுள் சொன்னார்னா செய்வேன். அப்போது நிறைய நேரம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே தெரியும் அவங்க என்ன ரைடு விடுறது. அவங்க அம்மா சிரிக்காங்க, அவங்களுக்கே தெரியும். டீச்சர் நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணுறோம்பாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கம்பாங்க. அவங்க அம்மா, அதாவது பிரதர் ஸ்டாண்டியுடைய அம்மாலாம் என்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்கங்கிற மெசேஜ் வரைக்கும் எனக்கு வரும். அப்புறம் பிரதர் ஸ்டான்லி உடைய சிஸ்டர் ஹுயிசின் கோயம்புத்தூரா, அவங்கெல்லாம் அப்போ கடைசியில் ஏக்கா நம்ம ஜோம் பண்ணுவோம், நம்ம பர்டிகுலர் டைம் வச்சு ஜோம்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க எனக்கு இது வரைக்கும் கால் பண்ணலை. அண்ட் ஐ ரியலி தேங்க் பிரதர் ஆண்ட்ரூஸ் for his guidance in treating me, and I thank God that I was relieved from depression. அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தில் காமனாக உள்ள நோய் மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன். and God only can heal the depressed person. Doctors can treat the person, but the cure, the healing, full everything is from Jesus Christ only. அதாவது டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ண தான் செய்வாங்க. அவங்க ட்ரீட் பண்ணனால நம்ம என்ன செய்வோம், கூட தூங்குவோம், தூங்காட்டி கிடினஸ் வந்துடும். ஆனால் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிக்கொணர்றவர் ஜீசஸ் மட்டும்தான். டாக்டர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம். என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க, நான் பேசக்கூடாதுன்னு நினச்சா பேசவே மாட்டேன்.
அப்போது நான் பேச வைக்கிறதுக்காக என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வந்தது பிடிக்கல, நான் பேச மாட்டேன், அவ்வளோதான். அது பிறகு அவங்க என்ன பேசினாலும் எஸ் ஆர் நோ தான் சொல்லணும் வழியா, ஐ ஒன்ட் ஸ்பீக். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கு பிறகு ஐ காட் ரிலீஃப் ஆன் June 27th. அப்போது வந்து நான் அது வரைக்கும் ப்ரே பண்ணுறேன். எல்லாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும். டாக்டர்கிட்ட அகைன் கூட்டு போனாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஓவராக பேசுகிறா, இது வரைக்கும் பேச மாட்டா, அதனால we have to change the tablet. நான் என்னைக்கு வந்து கடவுள் முன்னால் சொல்கிறேன், இந்த மெசேஜை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈவன் வாட்சிங் ஃப்ரம் சிங்கப்பூர், மை பிரதர் டெஃபினெட்லி he will watch and I thank God for that. ஸோ எனக்கு வந்து அப்போ நீ ரொம்ப பேசுகிற, ஆனாலும் யூ ஹாவ் டு டேக் ட்ரீட்மெண்ட். அப்போ அந்த டாக்டர் என்னுடைய பழைய ஃபைலெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, அப்போல உங்களுக்கு கடைசியாக ஒரு மெடிசின் வரைக்கும் கொண்டாந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டருடைய கன்சன்ட் இல்லாமல் நீங்கள் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும், என்னைக்கு நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தனோ அன்னைக்கு ஐ ஓன்ட் டேக் எனி டேப்லெட்ங்கிறது தெரியும். ஸோ அப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் இப்படி இருப்பா, திடீர்னு அவளுக்கு ஒரு வசனம் வரும், அவள் மாறிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாற வேண்டிய என் வேலை இன்னும் வரவில்லைங்கிற மாதிரி கடவுள், தட் வாஸ் அலோட் பை காட். ஏன்னா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏதாவது நமக்கு ஈஸியாக கிடைச்சா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. நான் ஸோ என் டிப்ரெஷன் காரணம் சொல்கிறேன். வீடு கட்டணும், எனக்கு தூங்க முடியல, சம் ட்ரீம், ஐ கான்ட் ஸ்லீப் அண்ட் ஐ கான்ட் ஈட். சாப்பிட முடியாது, தூங்க முடியாட்டி சாப்பிட முடியாது. ஸோ ஹவுஸ் வார்மிங் 2006 ஆகஸ்ட் 19th. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஜான்வரி ஐ திங்க் 17th, அதாவது 2007 ஜான்வரி எனக்கு வந்து ஒரு சொப்பனத்தில் ஒரு சீன் பார்த்தேன். அது எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அன்னையிலேருந்து ஐ கான்ட் ஸ்லீப், ஐ கான்ட் ஈட், ஸோ ஐ ஓன்ட் ஸ்பீக். கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லுவேன். என் ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஈவன் ஃபோனில் என்னுடைய சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் மேம்லாம் வந்து உண்மையிலே கண்டுபிடிச்சிருப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நான் எப்படி அதாவது கடவுளுக்கு பயந்து சொல்கிறேன், இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் வர்றேங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் கூட ஏதோ ஒரு ஹிண்ட்ரன்ஸ் சாத்தா மூலமாக நிப்பாட்டப்படுவோங்கிற சூழ்நிலையில் தான் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் வருவேன். ஸோ நேற்று 10 மணிக்கு என்னுடைய நெய்பர் ஹவுஸோடு பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய தொண்டை வந்து கடிக்குது, வித்தியாசம் தெரியுது. அப்போ நான் நினச்சேன், ஷுவராக நான் மயக்க பிடிக்க போகிறேன். அது வரைக்கும் நான் யாருக்குமே சொல்லலை. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது 9:30. இங்கே 9:30 to 10 வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் ஃப்ரம் 10:30. அண்ட் வேர் இஸ் வாணி? எஸ்கேப், ஷீல் கம். ஓகே, ஸோ வாணி, ஸோ ஐ கேன் ஸ்பீக் வித் ஹர் லேட்டர். அதாவது எனக்கு வருத்தமாக இருந்தது, 10:30க்கு வாரோம், இங்கே வந்து மினிமம் 1 or 2. நான் நினச்சேன் நாங்கள் வந்து 10க்கு சஸ்பென்ஸாக இதுக்கு முன்னால் 9:35க்கு இறங்கினேன். 9:30க்கு காரில் இருந்து வாணிக்கு மெசேஜ் கொடுத்தேன். அவள் எனக்கு வீடியோவில் டவுன்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, ஒரு சக்கையாவது வைங்களேன், இது நானே உடச்சிருவேன் போல். அப்போ வந்து ப்ளீஸ் ஃபார்வர்ட் திஸ் வீடியோ டு மீ. 9:30க்கு போட்டேன் நான் காரில் இருந்து. 9:35க்கு வந்து இறங்குறேன். அவளுக்கு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. அந்த நேரம் வேற என்னம்மா பேப்பர் வைங்க, யாஷிகா அண்டு ரீனா போயிட்டாங்களா? ஸோ ரீனா அவங்க 2 பேரும் தான் 10க்கு ஒர்ஷிப் நடத்துறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு யார் என்ன செய்கிறான்னு பார்த்தா 10:30க்கு அந்த பொண்ணு ஒர்ஷிப்பில் நிற்கிறான். ஸோ ஐ ரியலி தேங்க் Yashika, and I know that she will be a good preacher, singer, everything in future.
அதாவது இந்த ஒண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரிஸ் ஐ நோ இட் ஃபார் த லாஸ்ட் 4 years. அப்போது பிரதர் இறந்தாச்சு. ஸோ அதுக்கிடையில் அந்த ஒவ்வொருத்தராக இறந்த உடனே இயேசுவானவரோட கூட இருந்தவங்க அவரை விட்டுட்டு ஓடி போனாங்க. அதே மாதிரி நான் பிரதர்கிட்ட சொன்னேன், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா லீடிங் கிடைச்ச உடனே வேற லைன் போயிடுவாங்க. அது வரைக்கும் அடங்கியிருப்பாங்க. அது பிறகு தே வில் டேக் த ஓன் வேன்னு. அது ரியலி டன். ஸோ பிரதர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சக்கை கொடுங்க, நானே உடைச்சிடுவேன். எங்கள் வீட்டில் அதாவது கடவுள் சித்தப்படி அந்த ஜனவரி மாதத்துலலாம் அவங்க டெத்தான வருஷம் 15 daysக்கு மேலே எங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் பிரதரோட கூட புதுக்கோட்டை ஆஃபீஸில் இருந்தவங்க. அப்போ நான் அன்னைக்கு அந்த லாஸ்ட் அந்த சீனை பார்த்து சொன்னேன், பிரதர் நீங்கள் வந்து பைக்கில் வரக்கூடாது, நீங்கள் காரில் தான் வந்து. ஏன்னா டியூஸ்டே, நான் சாட்டர்டே பார்த்துருக்கேன், டியூஸ்டே வந்து ஏறிடுவோம். அவங்க பிரதர் கண்டிஷனுக்கு பைபாஸ் செகண்ட் டைம் பண்ணி 3 மாசத்துல அந்த ஆஃபீஸ் கிடைக்குது. அப்போ பிரதர் சொன்னது, என் தேவன் ஐஸ்வர்ய சம்மன்னார். ஸோ அந்த பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இட் டுக் நியர்லி 1 lakh. அண்ட் சரி நேரம் ஆகிட்டுன்னு எனக்கு வார்னிங் வந்துட்டு. ஸோ நான் போனேன்னா சாட்சியிலே நேரம் போயிடும். ஆனால் ஐ வாண்ட் டு give message on the topic தாகமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறேன் வந்து யூஸ்வலி நம்ம வந்து லென்ட்டில் தான் கேட்போம். ஆனால் கடவுள் என்ன வழி நடத்தினது தாகமாக இருக்கிறேன் தான். அப்போ மைக்கெடு சீக்கிரம் தாகம் தாகமின்றி எனக்காயேங்கி நின்றி, தாகம் தாகமின்றி எனக்காயேங்கி நின்றி. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ். அப்போது நம்ம அப்படி பைபிளை அப்படி பார்க்கும்போது என்னை கன்சோல் பண்ணது ஆதியாகமம் 15:1. ஐ திங்க் எங்கள் ஜெயசல் மிஸ் வாசிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆதியாகமம் சாப்டர் 15 verse 1. ஆதியாகமம் 15:1. எனிபடி கேன் ரீட் இன் மெசேஜ், ஐ மீன் இன் மைக். நீங்கள் வாசிக்க மிஸ். ஆதியாகமம் 15:1. சரி, அப்போ நான் இங்கே வந்து நிற்கும் போது பார்க்க எனக்கு எதுவுமே பிடிக்கல. 10:30க்கு 2-3 பேர் இருக்காங்க. நாங்கள் வெளியூர்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போங்கிறது கடவுள் தெரியும். அப்போ என்னடா ஒத்தரையும் காணுமே அப்படின்ட்டு இந்த யாராவது படியேற கஷ்டப்பட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி பார்க்குறேன். அங்கே போட்டிருக்கு வசனம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பலனுமா இருக்கிறேன். ஸோ அந்த ஆதியாகமம் 15:1 என்னை என்கரேஜ் பண்ணியது. இப்போ எல்லாருக்குமே அந்த சமாரியா ஸ்திரீ ஜீசஸ் கேட்டது எல்லாமே தெரியும். ஸோ நான் அந்த சேம் திங் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த கடைசியில் வரும், ஜீசஸ் சொல்லுவாங்க, நீ தேவனுடைய ஈவையும்
தாகத்துக்கு தா என்று கேட்பவர் இன்னார் என்றும் அறிந்திருந்தால் நீயே அவரிடம் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் அளித்திருப்பார்னு சொல்லிட்டு. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. எல்லாருமே பாடலாம். வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அப்போ ஜீசஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் ஐ நீட் நாட் எக்ஸ்பிளைன், நமக்கு தெரியும் லென்ட்ல அதை தான் அரைப்பாங்க. ஸோ இது வந்து தாகமா இருக்கிறேன்னு சொல்றவர் வந்து சரீர தாகத்தால பிசிக்கலா நம்ம வந்து வெயில் அலைஞ்சா தாகமா இருக்கு தண்ணி தாங்க தண்ணி குடிக்கணும்னு நினைப்போம், அந்த தாகம் இல்ல, இது ஆத்ம தாகம். அப்போ இயேசுநாதர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களை, நோய்களை, சாபங்களை சுமந்து விட்டார். அப்போ ஜீசஸ் தெரியும், அவரை வச்சு பிதாவானவர் எதை செய்ய நினைத்தாரோ, எதை பிதாவானவர் செய்ய ஜீசஸுக்கு ஏம் பண்ணாங்களோ அந்த ஒர்க்கை ஜீசஸ் முடிந்தது எல்லாம் ஃபினிஷ்னு நினைச்சு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக யோவான் 19:28 வாசிங்க. அதன் பின்பு அதாவது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த தாகம் சரீர தாகம் அல்ல, ஆத்மீக தாகம். ஸோ அப்போ வந்து எவ்ரிதிங் ஃபினிஷ். ஸோ டு ஃபுல்ஃபில் த பைபிள் வேர்ஸ் ஹி டோல்ட் மீ தாகமா இருக்கிறேன். இப்போ நாமே ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். தாகமடைந்த இயேசுவினுடைய ஆத்ம தாகத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா, தீர்க்கிறோமா, அல்லது இயேசுவானவர் இன்றும் நமக்கு முன்பாக நின்று தாகமாயிருக்கிறேன் என்று பெருமூச்சு விடுவாரா? ஆத்தும தாகமடைந்த இயேசுவினுடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆத்தும தாகம் அடைந்த இயேசுவினுடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன முயற்சி எடுக்கிறோம் என்பதற்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையிலான மாறவுண்டே, தேடுவோம் வாரே திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார்.
ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை யூடியூப் வழியாக லைவிலோ பிறகோ கேட்க போகும் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நாம் இயேசுவின் ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது நம்மை பார்த்து இயேசுவானவர் மகனே மகளே நான் இன்னும் தாகமா இருக்கிறேன் என்று கூறுவாரா? சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம். இயேசுவின் ஆத்ம தாகத்தை தீர்ப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்மால் முடிந்தவரை ஆத்ம ஆதாயம் செய்வோம். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழ்வோம். பரலோக பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழ்வோம். பரலோக பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலும், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரமும் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்போடு என்னை தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த நாளைக்கும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த நாளைக்கும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சரி, இங்க இருக்கிற நாம் அனைவரும் ஜெப வேளையில் ஜெப சிந்தையோடு இதே பாடலை பொருளை உணர்ந்து நம்மை நாமே அர்ப்பணித்து அர்ப்பணிப்பின் பாடலாக பாட உங்களை அழைக்கிறேன். Once again we'll sing that song. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்போடு என்னையே சுத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த நாளைக்கும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த நாளைக்கும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இப்போ நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பேப்பரை பார்த்தா எர்த்குவேக், அப்புறம் ஆக்சிடென்ட், ஃப்ளட், வார், இதெல்லாம் ரெண்டாம் வருகைக்கான அடையாளங்கள். அப்புறம் இப்போ சில ப்ரொசீஜரால ஏற்றுமதி வாணிகம் பாதிக்கப்படுது. இதே நிலை நடந்தா ஃபியூச்சர் என்ன ஆகும் தெரியாது. நம்ம நாமே சிந்தித்து பார்ப்போம். ரெண்டாம் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அடையாளங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்காங்க ஜீசஸ் ஒரு இடத்துல, அதாவது டு எவ்ரி லூக் அண்ட் கார்டர், எல்லா மூலைகள்லையும் இயேசுவினுடைய ரெண்டாம் வருகை வர்றதுக்குள்ள சுவிசேஷம் சென்றடைகிறது கடினம்தான். அப்போ அந்த ரோல்ல நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். நம்மை நாமே ஒரு விசை மறுபடியும் அர்ப்பணிப்போம். ஒன்ஸ் அகெயின், அதாவது அர்ப்பணிப்பின் பாடலாக. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஒவ்வொருவரும் உண்மையான அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்பின் பாடலை திரும்ப பாட அழைக்கிறேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே.
என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஸோ நம்மை அர்ப்பணிப்போம். பாடினது மட்டும் போதாது, சிந்திப்போம், செயல்படுவோம். 2ஆம் வருகை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வருகைக்கான அடையாளங்கள் நிறைவிக் கொண்டே இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை ஆத்துமாதாயம் செய்வோம். ஆத்தும தாகமடைந்த இயேசுவினுடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்கு நம்மால் இயன்ற ஸ்டெப்ஸ் எடுப்போம். இதை செய்வதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நமக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அனாதி தீர்மானத்தின்படி நாங்க இருவரும் வர உதவி செய்த கர்த்தருக்கு சோஸ்திரம். ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன். அவங்க சென்ட் மேரிஸ் காலேஜ் ஹெச்ஓடி, ஸ்பெஷலைசேஷன் இன் அக்கௌண்ட்ஸ். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். அவ்வளோ க்ளோஸாக பழகுவாங்க. ஆனால் காட்ஸ் லீடிங் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஸோ ஷீல் கண்டினியூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்று உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வர செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில வார்த்தைகள் சகோதரி சொன்ன செய்தியின் தொடர்ச்சியாக ஒரு சில வாக்கியங்களை கர்த்தரின் மூலமாக பேச பிரியப்படுகிறார். கண்டிப்பாக நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆனால் நம்ம ஒவ்வொருடைய வாஞ்சை ஏன் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கோம்னா அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும். இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் மீதி செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் பூமியில் உலகில் அல்ல, மேலானவைகளே நாடுகள்னு கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி தான் நம்ம அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்காக வேண்டி ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்திட்டு இருக்காரு. சில பாடுகளை சில சிக்ஷைகளின் வழியாக நம்மளை நடத்துகிறாரு. ஏன்னா அநேக துன்பத்தின் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை எதற்காக அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நாம் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை சிக்ஷிக்கிறார். அவருக்கு ஆசை கிடையாது நம்மளை குடும்ப சிக்ஷைப்படுத்தி இது பண்ண, அவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஏன்னா இன்னும் பரிசுத்தத்தில் நம்ம வளரணும், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்ட்டு அதற்காக நம்ம சிக்ஷிக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை இது நமக்கு என்னென்னா நமக்கு என்ன சொல்ல, கிறிஸ்தியானின் மோட்ச பிரயாணம். நம்ம உலகத்தில் இந்த வனாந்திரத்தில் நடக்கிறது எல்லாம் அந்த பிரயாணம் மோட்ச பிரயாணமாகவே இருக்குது. ஏன்னா மற்றவங்க எப்படி அதை பார்ப்பாங்க தெரியாது, நம்மளை அதுக்கு நேராகவே நம்மளை வழி நடத்திட்டு வர்றாரு. ஸோ அந்த சொன்ன மாதிரி பிறரையும் ஆயத்தப்படுத்து, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம். நம்ம ஆயத்தப்படுகிறதுக்கு என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு என்னெல்லாம் நமக்கு தகுதி, அதாவது என் சித்தத்தின் ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அன்றி நோக்கி கத்தாவே கூப்பிடுறது பிரவேசிக்க மாட்டான். ஸோ அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறது நமக்கு முக்கியமான ஒரு காரியம், அதுதான் பிரதானமான ஒரு காரியம். அன்று சொல்றாரு, ஒருத்தர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான். ஸோ நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதுக்கு ஒப்பான மூழ்கி ஞானஸ்நானம் என்பது மிகவும் வாழ்க்கையில் முக்கியமானது. சிலங்க அதை சடங்காச்சாரமாக நினைக்கிறாங்க, சடங்காச்சாரம் கிடையாது, அது தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி நம்ம ஒவ்வொருவரும் நிறைவேற்றப்படணும், அதுதான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்குறாரு. ஸோ அந்த நீதியில் நம்ம பிரவேசிப்பது ஆண்டவர் சித்தம். அதுக்கு தான் அவரோடு கூட மரித்து அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறோம்.
அவரோடு அடக்கம் மரித்தோமானால் அவரோட பிழைத்து இருப்போம். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாஞ்சியும் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுதணும். அவர் வருகையில் நம்ம காணப்படணும். அல்லது நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம அவரோடு கூட செல்ல நம்ம அதை ஆயத்தப்படுத்துவோம். ஸோ அந்த காரியங்களை அப்படி சித்தத்தின்படி நம்ம மறந்தும் விக்கிரக ஆராதனைக்கு நேராக போயிடக்கூடாது. நம்ம விக்கிரக ஆராதனை ஸ்பெசிஃபிக்காக செய்ய மாட்டோம். ஆனால் சில நேரங்களில் சர்ச்சை போகும்போது சர்ச்சை பார்த்து வணங்குறது, சிலுவை பார்த்து வணங்குறது, கல்லறையில் போய் வணக்கம் பண்ணுறது, சடங்காச்சாரம் பண்ணுறது, அந்த விதமான சில காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். பண ஆசை அது அது வணங்குறது, கல்லறையில் போய் மெழுகுவர்த்தி பற்றி வச்சு வணங்குறது, அதெல்லாம் ஆண்டு தேவன் அருவருக்கிற காரியங்கள். நம்ம அதை சில நேரம் நம்ம அறியாமல் அதை செய்வோம். அதுமாதிரி கோயிலில் போய் எண்ணெயை தொட்டு பூசுறது. தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எல்லாம் இருந்தது. அதனால அந்த திரை இரண்டாக பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்து அந்த வழியை அவர் உண்டு பண்ணிட்டார், வழியை திறந்துட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு போற வழியை நமக்கு திறந்துட்டார். அதனாலதான் நம்ம ஈஸியா பிரவேசிக்க முடியாது. தேவகுமார் நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் இல்லாம நம்ம யாருமே பிதாவுடைய சேர முடியாது. அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய கிருபையினாலே இவருக்குள் பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாக்கு. அப்ப இயேசுவின் ரத்தத்தினால மாத்திரம்தான் பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு இருக்குது. அது அவர் வழியை ஆயத்தப்படுத்தின நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு. அவர் நமக்கு வழியை ஏற்கனவே திறந்து கொடுத்துட்டாரு. அதனாலதான் நம்ம பரலோகராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாமலே நம்மளுடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கா, அழுக்கான கந்தையை போல இருக்கு. ஸோ அந்த நீதியை கொண்டுட்டு நம்ம போக முடியாது. ஸோ அவருடைய ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் பாவமாசத்து சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நீதிக்குள்ள நம்மளை நிறைவேற்ற செய்தார். நம்முடைய நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்படி எப்படி செய்தார்னா, நம்மளுடைய பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற செய்தார். அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போகணும், கண்டிப்பாக போகணும். 7 ஓய்வு நாட்களில் 49 வருஷம் 50ஆம் வருஷம் வேலையே செய்யக்கூடாது, பயிரிடக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம நிறைவேற்றது கஷ்டமான காரியம். அது அதிலும் மேலான கிறிஸ்துவின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தின் நீதியை நம்மகிட்ட நிறைவேற்றி கொடுத்துரு. அதனால தான் லகுவா நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பரலோக சுதந்திரவாளிகளை நம்ம மாற்றியிருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம வேத வசனத்தை வாசி, வேத வசனம் ஒரு பொக்கிஷம், வேதாகம் ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் கொடுக்குற பற்றி என்ன வேதனையோடு சொல்றாரு, நான் தாகமா இருக்குன்னு சொல்றேன். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக என்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அவர் வேதனைப்படவே கூடாது. இந்த வேத வசனத்தை பொக்கிஷமா வைத்த வேத வசனத்தை வாசித்து அந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அவளோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் பேசுவார். வசனங்கள் மூலமாக பேசுவார், சூழ்நிலை மூலமாக பேசுவார், ஊழியக்காரர் மூலமாக பேசுவார், மனிதர்கள் மூலமாக பேசுவார். ஈவன் சாதாரண மனுஷன் கூட உங்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்ல முடியும், அது மூலமாக பேசுவார். ஸோ அதை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தில் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன செய்வார், அவர் மகிழ்ச்சியாகும். வேத சுடர்களை போல இல்ல வேத வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த கோணலும் மாறுபாடுமான எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன், மறுமான சந்ததியை விட்டு. அப்போ இந்த வேத வசனத்தை பிடித்து சொன்னா என்னது, வேத வசனத்தை வாசித்து வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது நம்ம சுடர்களை போல வேத வசனத்தை நம்ம பிடிக்க முடியும். அப்ப அதை அப்பதான் என்ன செய்வாங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் கடந்து வரும். நீங்க எந்த எஃபர்ட்டும் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்ல போல பிரகாசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எப்படி விளக்க தேடி எல்லா வீட்டில் பூச்செல்லாம் வருதோ அதை போல உங்களை தேடி ஜனங்கள் வருவாங்க. நீங்க எளிதாக கிறிஸ்துவுக்கு அவளை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்களும் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நம்ம ஒரு தருவாராக. பாட்டு பாடுவதற்கு உதவி செய்த சஸ்பென்ஸ் கிஃப்ட். எனக்கு நான் மயக்க பிடிச்சா கிஃப்ட் கொடுக்காம இருக்க மாட்டேன். அது ஸ்கூலாக இருந்தாலும் சரிதான். வாணி டாட்டர் thank you for giving me the chance to give my witness and to give my first message in Wonderful Jesus Ministries.
ஜெபிப்போம். ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது சங்கீதம், அதனுடைய 70வது வசனம். சங்கீதம் 78. என் தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர்னு சொல்லி இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். எவ்வாறு ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டாரோ, தம்முடைய தாசன் என்று சொல்லி அழைத்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய், அவனுடைய தாசர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு அநேக முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்தார். இரண்டாவது, தாவீதை ஆண்டவர் அறிமுகம் செய்தார். எல்லாருக்கும் முன்னாடி அவனை ஒரு வீரனாய் அல்லது யுத்த மனுஷனாய், ராஜாவாவதற்கு தகுதியுடையவனாய் அறிமுகம் செய்தார். மூன்றாவது, இந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் அசாத்தியமான கிரியைகளை எல்லாம் என்ன செய்தார். அன்பு தேவஜனமே, இந்த 9வது மாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்வதற்கு வல்லவர்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தின் தொடக்க நாள்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்களும் தாவீதை போல அசாத்தியமான கிரியைகளை செய்வதற்கு வல்லவர்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தாவீது எப்படி அசாத்தியமான கிரியை செய்தார் அப்படின்னா, கோலியாத் 40 நாள் வந்து கர்ஜித்துக்கிட்டே இருக்காரு, அப்படித்தானே? எவனாவது ஒருத்தன் தைரியம் இருந்தா என் கூட ஒத்தைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த ஒத்தைக்கு வான்னு சொல்லும்போது யாருமே என்ன செய்யல, போகல. நாட்டை காப்பாற்ற வேண்டிய ராஜா கூட என்ன செய்யல, போகல. எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. ஆனா அங்கே வந்த தாவீது தான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை என்ன செய்தான்னா அறிந்திருந்தான். அவன் சொல்லுவான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவன் கல்லை வைத்து ஒரு 5 கூழாங்கலை செலக்ட் பண்ணி எடுத்து அந்த 5 கல்லை கொண்டு போனா ஒரே ஒரு கல்லை வச்சு என்ன செஞ்சான்னா கோலியாத்தை முறியடித்தான். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அவன் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அந்த கோலியாத் கவசெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்னா அணிந்திருப்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தான் ஹோல் என்ன செஞ்சிருக்கும், இடைவெளி இருந்திருக்கும். அப்போ அந்த இடைவெளிக்குள்ள போகிற மாதிரி இவனுக்கு என்ன இருந்திருக்கணும், கல் இருந்திருக்கணும். அதை பார்த்து எடுத்து நேர்த்தியாய் அவன் என்ன செய்தான் அப்படின்னா முறியடித்தான். அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், தெய்வ சமூகத்தில் காத்திருங்க, நீங்களும் அசாத்தியமான கிரியைகள் என்ன செய்வீங்கன்னா செய்வீங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த மாதத்தின் தொடக்க நாள்ல ஆண்டவர் சொல்ற, நீயும் அசாத்தியமான கிரியை செய்வாய். அவனுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் கோலியாத் 40 நாள் கர்ஜித்து கொண்டிருந்தாலும் அவனை ஒரே கூழாங்கலில் முறியடிக்க செய்ய ஆண்டவரால் கூடுமானால், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் ஒரே ஒரு கூழாங்கலால் அவர்களை முறியடிப்பதற்கு யாசர பௌடாரகதுனா உங்களால் கூடும் என்பதை ஆண்டவர் இந்த நாள் ஞாபகப்படுத்துகிறார். அப்படியே முழங்கால் படியிடுவோமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தார், என்னை அறிமுகம் செய்திருக்கிறார், என்னை கொண்டு அசாத்தியமான கிரியைகளை செய்வார்னு சொல்லி நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆசர பௌடாரகதுன நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த ராக்கர பௌடரா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆசர பல பௌடரா, இந்த 9வது மாதத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். ஆசர பௌடாரகதுனா, என் தாசனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன், ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தேன்னு சொல்லி நம்மையும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நேரத்துல புறக்கணிக்கப்பட்ட ஸ்தானத்துல இருந்து ஆசர பௌதன் அற்பமா எண்ணப்பட்ட ஸ்தானத்துல இருந்து ஆண்டவர் உன்னை அழைத்தார் என்றார், எடுத்தார் என்றார், உன்னை தெரிந்து கொண்டார் என்றால் உன் மேல் ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் உண்டு, உன் மேல் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆசர பௌதனா, தெரிந்து கொண்ட ஆண்டவர் தான் உன்னை அபிஷேகம் செய்தார், உன்னை அநேகருக்கு அறிமுகம் செய்தார். உன்னை கொண்டுதான் அசாத்தியமான காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் தம்முடைய சித்தம் கொண்டிருக்கிறார். நீ அசாத்தியமான கிரியை செய்வாய், நீ அசாத்தியமான கிரியை செய்வாய். ஆண்டவர் அப்ப
சத்தமா சொல்லுங்க, நான் செய்யணும் ஆண்டவரே, நான் செய்யணும். உங்க தாகத்தை தணிக்கணும்னா நான் அசாத்தியமான கிரியை செய்தாதான் அந்த சுவிசேஷம் என் தேசத்துக்குள்ள பரவும். இயேசு பெரியவர் என்பது பரவும், இயேசு நல்லவர் என்பது பரவும். அதற்கு நான் அசாத்தியமான கிரியை செய்யணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. மகா இரக்கம் உள்ள தெய்வமே, ஈசரபலவௌடரி ஹந்துராக்கரபோதுரா. ஆண்டவர் அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க, அநேக காரியங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுனீங்க. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உங்க கரம் ஆளுகை செய்வதாக சுவாமி, உங்க கரம் தேய்ச்சுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு செய்த அந்த உடன்படிக்கை நான் தெரிந்து கொண்ட தாசு. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் செய்திருக்கிறீர். அபிஷேகத்தின் வல்லமையை அநேகருக்கு ஆண்டவர் அறிமுகம் செய்க. இவர்கள் அபிஷேகம் அநேகருக்கு மத்தியில் யாசர பௌடாரகதுனா அசாத்தியமான கிரியை செய்கிறதாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. தகப்பனே, என்னென்ன காரியங்களுக்காக தெய்வ சமூகத்தை உம்முடைய பிள்ளைகள் நோக்கி பார்க்கிறார்கள், அவை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் குறைவுபட்டு போகக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தணும், சுகம்பத்திரமாய் நடத்தணும். நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடுகள் பங்கு கொண்டு ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே, நேரலில் இதை பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும், நீர் மாறாதவராயிரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராயிரும் சுவாமி. ஒரு நாளும் குறைவின்றி நடத்துங்கன்னு சொல்லி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட ஃப்ரீடாக்காவுக்காக, உங்களோடு கூட வந்திருக்கிற அன்பு சகோதரிக்காக நீங்கள் செபிக்கிறோம். நீங்க அவர்களையும் அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. எங்களோடு கூட ஒரு சில நிமிஷங்கள் அவர்கள் மூலமாயும் பேசி உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்து. இந்த நாள் கூட ஆண்டவரே, இந்த கொடுகையின் தேவைகளை சந்திக்கும்படியாய் கை கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்து. ஆண்டவரே, நீர் அதற்கேற்ற பிரதிபலனை கட்டளையிடுங்கன்னு சொல்லுகிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. உங்க நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதான, சந்தோஷம், பாதுகாப்பும் நம்மளோடும் எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.